ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோமதி வந்து கேட்குறாங்க. யார்கிட்டன்னு சொன்னால் மலர்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா கிச்சனில் தொடர்ச்சியாகவே இருக்கிறேம்மா, நானுமே ஹெல்ப் பண்ணினா நீ வந்து கிச்சனை விட்டு போகிறதாவே இல்லை, இதுக்குள்ளேயே பார்த்துட்ருக்குறேன் ஏம்மான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, உங்களை வச்சு எந்த வேலையுமே வேண்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் நீங்கள் கேட்குறதா இல்லை. அதுதான் எப்போ நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டுட்டு போவீங்க, நானே எல்லாம் எடுத்து போட்டு செய்யலான்னு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, இங்கேருந்து போகும் வரையும் நானும் என்னோட மருமகள் மாறம் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீ பண்ணுற வேலை எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ இந்த வீட்டில் ரெஸ்ட்டே எடுத்ததில்லை போல இருக்குது. ஒரு வாரம் உன்னோட மாமனார் மாமியார்கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அச்சோ, அவங்களோடையெல்லாம் பேசாதீங்க, அவங்க நினைப்பாங்க நான் தான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லி. இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே, இதையெல்லாம் அவங்ககிட்ட போய் எதுக்கு சொல்லணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, இப்படியே உன்னை கவனிக்காமட்டின்னு சொன்னால் கஷ்டம். இப்போ தெரியாது, கொஞ்சம் வயசானதுக்கப்புறமா எல்லா நோயும் வந்துடும். அதுக்கப்புறமா நீ உன்னே பார்க்க முடியாத ஆளாக போயிடுவேன். அப்புறம் இதுக்கு அப்புறம் இப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள்ட மாமனார் மாமியோட பேச போகிறாங்க. யாரோட மாமனார் மாமியார்னு சொன்னால் மதி, மலர். இவங்க 2 பேர்ட்ட மாமனார் மாமியாரோட பேசுகிறாங்க. என்னம்மா கிச்சன்லேயே இருக்கிற, ஏன் இதிலே வந்து உட்கார வேண்டியதானே, உனக்கு அங்கே வேலை இல்லையே, இதில் வந்து உட்கார வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதை பற்றி பேசத்தான் வந்தேன். நாங்கள் பிரச்சனை இல்லை, நாங்கள் வேலை செய்கிறதில்ல, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதுக்கு அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே இருக்குது, நீங்கள் வந்து கூடமாட எதுவுமே செய்ய மாட்டீங்களா, அல்லது போனால் ஒரு நாளாவது அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா, என்னது நானுமே வந்ததுலேருந்து பார்க்குறேன், அதான் அதை பற்றி பேசலான்னு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா, வீடுன்னு சொன்னால் வேலை இருக்கத்தானே செய்யும், அதுக்காக எல்லா நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையே, நம்மட வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களோட வீடை விட நிறைய பேர் எங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலுமே வேலை செய்த மாதிரி எங்களோட வீட்டில் யாருமே இருக்கிறதில்ல, நான் கூட அப்படி இருக்கிறதில்ல. எனக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். அதே நேரம் மாதிரி நான் எங்கேயாவது கோயிலுக்கு போவேன், எங்கேயாவது வந்து மருமகள் மாரோட எங்கேயாவது ஷாப்பிங் பண்ண போவேன், இப்படி எங்கேயாவது போவேன். நீங்கள் அப்படியெல்லாம் போகிறது இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மதி வந்து சிரிக்கிறாங்க. மலரை பார்த்து, என்ன இது, உனக்கு வக்காலத்து வாங்க போயிருக்கிறாங்க போல இருக்குது, அவங்கள்ட வீடு ரொம்பவே நல்லா இருக்கும் போல இருக்குது, கேட்கவே ஆசையாக இருக்குல்ல, அதில் போய் கேட்கணும் மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் அதில் போய் நின்றா ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம் இதிலேயே நிற்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய மருமகள்மார் கிச்சனுக்கு வந்தால் ஏதாவது 1-2 வேலை நான் சொல்லுவேனே ஒழிய எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போடுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுவும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் வேலை இருந்தாலும் எல்லாருமே பிரித்து போட்டு தான் பண்ணுவோமே ஒழிய ஒரே ஆளுகிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கவே மாட்டோம். அப்படி பார்த்துட்ருக்கிற ஆளுமே நான் கிடையாது. அப்படியே அந்த பொண்ணே பார்த்துட்ருக்குது எல்லா வேலையும். எனக்கே கஷ்டமாக இருக்குது, எனக்கு சாப்பிடவே மனசு வர மாட்டேன்டுது, அதனால தான் நான் போய் கூட மாட வேலை செய்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் எங்கட வீட்டில் இருக்கிற விஷயந்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைண்டி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சின்ன விஷயந்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ நல்லா சமாளிக்கிறேன்டி எனக்கு நல்லா தெரியும். இவங்க 1 வாரம் நிற்பாங்க அல்லது 2 வாரம் நிற்பாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க. அதுக்கப்புறமா எனக்காக பேசுகிற கார் இருக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு அப்புறமா பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தானே பயப்படுற. அப்படி எதுவும் நீ பயப்படாத சரியா. உனக்கு ஆறுதலுக்கு பேச்சு துணை வேணும்னு சொன்னால் எனக்கு தாராளமாக ஃபோன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி என்னால் சென்னைக்கு வர முடியுமோ தெரியாது, ஒரு வேளை வந்தால் கண்டிப்பாக நான் உன்னை பார்க்க வருவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, நீ ஷாப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் போகிறது இல்லையா, கோயிலுக்கெல்லாம் போகிறது இல்லையா, வாரியா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னு வந்து மலரோட மாமியாருக்கு கோபம் வந்தது. என்ன, இவ வீடே கதியண்டு இருக்கிற மாதிரி தான் நான் இங்கே வேலை வாங்கிட்டு இருக்கிறேன், இப்படி அவளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறதும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் அங்கே வா இங்கே வாண்டு அவளை ஊர் சுத்த காட்டிட்டா, அதுக்கப்புறமா இதுதான் வாழ்க்கை என்ற மாதிரி வந்து அவள் பழகிடுவா, பிறகு வேலையே செய்ய மாட்டா என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு, இல்லை இப்போ தங்கராசு வாரான்னு சொல்லியிருக்கிறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் தங்கராசா, யார் அவங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அதுதான் எங்களோட மருமகன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, மகளோட ஹஸ்பண்ட் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஓ, மீனா கூட வரும்போது யாரோ தங்கராசோ இன்னொன்று சொன்னாங்க, ரொம்ப மோசமானவங்களாமே, ரொம்ப பொல்லாதவங்களாமே, எப்போ பாரு யாரோடையும் பிரச்சனைப்பட்டு இருப்பாங்களாமே. அப்படியா உங்களோட மருமகன், அப்படியா, ஏங்க நீங்களாவது சொல்ல மாட்டிங்களா, ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி. அவங்க தான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களாவது கொஞ்சம் திருத்தி வைக்க வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது என்ன, இது புதுசாக இருக்குது என்ற மாதிரி வந்து மதி வந்து பார்க்குறாங்க. சரி, இன்றைக்கு தங்கராசுன்ற ஆட்டம் சரி என்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. அப்படி
அப்படி இருக்கும்போது வந்து தங்கராசு வந்து காரில் வந்து தன்னுடைய ஃபேமிலியோட இறங்குறாங்க. பார்க்கும்போது வந்து கோமதி பார்க்குறாங்க, என்ன ரொம்ப ரவுடித்தனமாக இருப்பாங்கன்ற மாதிரி தானே மதி சொன்னா. ஆனால் வந்து அவங்களோட வைஃபையோ இல்லை அவங்களையோ பார்த்தா அப்படி தெரியலையே. ஒருவேளை இவங்க வேறு யாருமோ என்றுட்டு, இவங்க தான் உங்களோட பையன் மருமகனா அல்லது வேறு யாருமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை இவங்க தான் தங்கராசு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு இவங்கள தெரியுமா? என்னது எதுக்கு சிரிக்கிறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. தங்கராசுக்கு கோவம் வந்துடுது. என்ன இது, நான் இவங்க வந்திருக்கிறாங்கன்னுச்சு இங்கே ஆசையாக வந்தா இவங்க இப்படி என்ன பார்த்து கேலியாக சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனா வந்துட்டாங்க. மீனாவுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்ன இது, இவங்க யாருன்னு தெரியாமல் இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. சும்மாவே மற்றவங்க சிரித்தாலே இவருக்கு பிடிக்காது. ஏன் சிரிக்கிறா, எதுக்கு சிரிக்கிறாண்டு அதே ஒரு பிரச்சனையாக்குறவர் தான் தங்கராசு. அப்படி இருக்கும்போது இவங்க அவங்களே பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன ஆக போதோ தெரியலையே. அத்தை ஏத்த இப்படி பண்ணுறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ சொன்னதை நினச்சி தாண்டி சிரிக்கிறேன், எனக்கே சிரிப்பு வருது, ஏன்டி நீ சிரிக்காமல் நிற்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓ உனக்கு ஏற்கனவே வேற தெரியும் இல்லையா, அதனால் உனக்கு இங்கே சிரிப்பு வரப்போகுது என்றாங்க. என்னத்தை என்ன நடந்துச்சுங்க, நானுமே இந்த இடத்துல தானே நிற்கிறேன், நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தங்கராசு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன ஏதாவது சரியில்லையா, எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ டம்மி பீஸாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லை இல்லை உங்களை ரொம்ப வந்து மோசமானவங்க, ரொம்ப பொல்லாதவங்க, மற்றவங்களையெல்லாம் ஏசுவாங்க, எல்லாருக்குமே பயம் என்ற மாதிரி தான் மீனா சொன்னா. ஏன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே வரவே மாட்டேன்ட்டுட்டா. நான் தான் அது என்ன பரவாயில்ல அங்கே போய் நிற்கலான்ட்டு நான் தான் சொன்னேன். எல்லாம் எதுக்காக தெரியுமா, உங்களை கண்டு பயந்து தான் அப்படி சொன்னான். அவரை கண்டாலே எனக்கு பயம், அதனால் அங்கே போகவே மாட்டேன்டா. ஆனால் அவங்கள பார்த்தா ரொம்ப சொப்டானவரா, ரொம்ப அப்பாவித்தனமா, யார் தான் என்ன பேசினாலுமே அதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஏமினா உனக்கு ஆக்களை இப்படித்தான் வந்து சொல்லுவியா, நல்லவங்களை கூட இப்படித்தான் பொல்லாதவங்கன்னு சொல்லுவியா, அப்படி போனால் உன்னை இப்படி சொல்கிறது, நீ தான் ரொம்ப வாயாடியாச்சே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனாக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை. ஏனத்தை நான் வீட்டை தனியாக வந்து சொன்னதை இங்கே எத்தனை பேர் முன்னாடி சொல்கிறீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, முக்கியமாக தங்கராச அம்மாமா என்ன நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்க தன்னை பற்றி எல்லாம் பொல்லாதவங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாண்டல்ல நினைக்க போகிறான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னால் என்ன, நீ தப்பாக நினச்சிட்ட, அதைத்தான் நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம், எதுக்கு வாசலில் நிப்பாண்டுட்டு கோமதி என்னமோ தன்னுடைய வீட்டில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமா வந்து ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்கிறாங்க. இவங்க என்னுடைய மகனோட ஒய்ஃப் என்ற மாதிரி வந்து ராஜி சொல்கிறாங்க. இதான் என்னோட கடைசி மகனோட ஒய்ஃப் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வணக்கம் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து தான் போலீஸாக வரணுமென்ற விருப்பம், அதுக்காக படிச்சுட்ருக்குறாங்க, இப்போ ஒரு ட்ரைனிங்குக்கு வந்தாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனாவும் ஒரு வேலையாக வந்தால் நான் இவங்களுக்கு ஒரு துணைக்கு வந்தேன், ஆனால் வந்து இப்போ பார்த்தா தான் தெரியுது எனக்கு தான் துணைக்கு இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க போல இருக்குது. இந்த 2 பொண்ணுங்களும் அவ்வளோ ரொம்ப சூப்பராக வந்து பேசுகிறாங்க, ஆசையாக இருக்குது அவங்களோட பேசுகிறதுக்கே என்ற மாதிரி வந்து மதியையும் அழகையும் சொல்கிறாங்க, மலரையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்கராஜ் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எங்கே வந்து நீங்கள் நம்மளோட வீட்டை இன்னும் வரையிலையே, எங்கே இருக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க தங்களோட வீட்டை சொல்கிறாங்க. சரி எங்களோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாரீங்களா, தாராளமாக வாரேன், எங்கேனாலும் வாரேன், நீங்கள் எங்கே வீடுன்னு சொல்லுங்கள், நான் என்னுடைய மருமகளையும் கூட்டிகிட்டு வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நைட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்லும்போது, நைட்டுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம், நான் வந்து நைட்டில் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன், அதனால் சாப்பிட வாரது பிரயோசனமே எல்லாம் போயிடும், லஞ்சுக்கு வேணுமென்னு சொன்னால் வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை என்னத்தை அவங்களெல்லாம் கேட்கணும், நீங்களே கேட்குற மாதிரி கேட்குறீங்க, அதில் என்ன இருக்குது, எல்லாமே சொந்தக்காரங்க தானே, இங்கே பாரு மீனா இப்படியெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒருத்தங்கன்னு நினைக்கணும், எல்லாரும் தேவை, எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கணும், சரியா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ராஜியை பார்த்து மீனா சொல்கிறாங்க, என்ன ராஜி இது, போகிற போக்க பார்த்தா எங்களே இங்கே விட்டுட்டு போடுவாங்க போல இருக்குது, தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னை விட்டால் ஆள் இல்லைன்ற மாதிரி அத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இவங்க ரொம்ப பயந்தவங்க, இவங்களே தனியாக ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்லி சிரிக்கிறாங்க. என்னடி சிரிக்கிறீங்க 2 பேரும் என்ற மாதிரி வந்து கோமதி கேட்குறாங்க. இல்லைத்த இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்லி சிரித்தேன். அப்படியா, அதை கொஞ்சம் சத்தமாக சொல்ல வேண்டியதானே, எல்லாருமே சிரிப்பமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா சத்தமாக சொல்லலாம் தான் என்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க.
இதுக்கப்புறமா வந்து அவங்களோட சுரேஷோட வந்து யார் மீனா வந்து சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. ஏற்கனவே சுரேஷை தெரியும், சிரித்து சிரித்து பேசும்போது மதி பார்க்குறாங்க. சுரேஷ் வந்து சிரித்ததே இல்லை, என்ன இந்த பொண்ணோட இவ்வளவு சிரித்து சிரித்து பேசுகிறாங்க என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து மீனா வந்து சிரித்து சிரித்து பேசும்போது நினைக்கிறாங்க, என்னப்பா இவங்க, இவங்களை கண்டாலே பயமாக இருக்கும், எப்படி சிரிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது மலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன மதி அவங்க சிரித்து சிரித்து பேசுகிறத பார்த்துட்டே இருக்கிற, உன்னோட ஒரு நாள் பார்த்து சிரித்ததே இல்லை, என்ன இந்த பொண்ணோட இவ்வளோ சிரித்து சிரித்து பேசுகிறாங்கன்னு பார்க்குறியா? சுரேஷ் ரொம்ப நல்லவர், நீ நினைக்கிற மாதிரி பொல்லாதவங்களே கிடையாது. ஒருவேளை இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் உன்னை பிடிக்காத மாதிரி அவங்க சில வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம், நீயும் அவங்கள பிடிக்காத மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்ப, இதுதான் நடந்ததே ஒழிய மற்றபடி ரொம்ப நல்லவர் பற்றியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சிரித்து பேசும்போது வந்து கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப தங்கமான பையனாக இருக்கே, போலீஸ் என்று சொன்னால் அவங்க கொஞ்சம் கோவமாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, பார்த்தியா எவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்து சிரித்து பேசுகிறாங்க, இப்படி தான் பசங்கன்னா இருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வந்து மதி சொல்கிறாங்க, ஆமாம் இன்றைக்கு தான் மட்டும் நானே சிரித்ததை பார்க்குறேன், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இருந்தால் இவங்க சிரிக்கிறத தொடர்ந்து பார்க்க முடியாமலே போயிடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து தங்கராசு வந்து தங்களோட வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஆமாம் வாரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாண்டிய வந்து கோமதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்படி இருக்குது எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லோரும் நல்லா கவனிக்கிறாங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு நிறைய காலமாக சொந்த பந்தங்களே இல்லாமல் இருந்துச்சு, இவங்களோட சொந்த பந்தத்தை பார்த்தோன்னா அவ்வளவு ஆசையாக இருக்குது, பேசுகிறதுக்கு அவ்வளவு வந்து சந்தோஷமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வந்து அப்படி சொல்லிவிட்டு இவங்களுக்கும் அந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. எனக்கு தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, அதாவது அவங்களுக்கு பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒதுக்கி விலத்தி விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு சொந்த பந்தங்களோட பழகணும் நிறைய ஆசை, ஆனால் இது கிடைச்சிருக்குது. ஆனால் ஒரே ஒரு தம்பி மட்டும் வீட்டுக்கு வந்து போவான், அவனோட பேர் பழனி, அவனுமே இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டான், அவனுமே தனியாக இப்போ கடை வச்சிருக்கிறான்ற மாதிரி வந்து தன்னோட குடும்பத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து மதியோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன உங்களோட ஸ்டோரியெல்லாம் இவங்க சின்ன பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவங்களையெல்லாம் உங்களுக்கு ஈக்குவலாக வச்சு கதைக்கக்கூடாது, அப்புறமா இவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாரோடையும் சரிசமனாக பேசணும், அவங்களோடையும் நல்ல ஃப்ரீடமாக பேசினா தான் அவங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலோ சந்தோஷம் என்று சொன்னாலோ தங்களுக்கு தேவை என்று செய்தால் தேவை என்று சொன்னாலோ சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஏசிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் சண்டை பிடிச்சிட்டே இருந்தால் அவங்க பயப்படுவங்களோடையோ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எத்தனை நாளைக்கு அப்படி வாழ்கிறது, சந்தோஷமாக வாழும் வரைக்கும் வாழ்ந்துட்டு போகலாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மலர் அவங்களுக்கு சொந்த பந்தம் இல்லாமல் இருந்தபடியாக அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னே எவ்வளவு ஆசையாக இருக்க பார்த்தியா, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த குடும்பத்தில் ஒருத்தட்ட முகத்தை ஒருத்தர் பார்க்கல, அவ்வளவு எல்லாருமே கொஞ்சம் வந்து கோவமாக தான் முகத்தை வச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசினா ஏதாவது சொல்லிடுவங்களோடு பயந்துட்டே தான் பேச வேண்டியிருக்கும். பாரு அவங்க யாருக்கும் பயப்படையில, நேற்று தான் வந்தாங்க, 2 நாள் கூட ஆகலை, அதுக்கிடையில் எப்படியெல்லாம் எல்லாரோடையும் பேசுகிறாங்க, எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிற மாதிரி அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்றுட்டு இவங்க சிரிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் திகைப்பாக பேசுகிறவங்களுக்கு தங்கராசு வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்க போதா, தங்கராசு பொல்லாதவங்கன்றதை மீனா சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதை வந்து கோமதி வந்து நம்பலை, அவங்கள பார்த்தா அப்படி இல்லை என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பொல்லாதவங்களான்றதை வந்து தங்கராசு தன்னுடைய வீட்டில் வச்சு நிரூபிக்கிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.